என்னுடைய காதுக்கு கேட்காது. என்னுடைய காதுல கேட்பதெல்லாம் இந்த அழுகுரல் தான். இந்த மக்கள் அழுத கண்ணீரும் அந்த அவலமும் அந்த இரத்தமும் சதையும் தான் என்னுடைய கண்ணுக்கும் தெரியும், காதுக்கும் கேட்கும். என்னுடைய மக்கள் என்ற அந்த கூக்குரல், எங்களை காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோண்டு எங்கிற மக்கள் கத்திய கூக்குரல் இன்று வரையும் 16 ஆண்டு காலம் கடந்து என்னுடைய காதை விட்டு அகலவில்லை, என்னுடைய கண்ணில் இருந்து அகலவில்லை. நாளாந்தம் இந்த படங்களையே பார்த்து கொண்டு என்னுடைய உடம்பில் என்னுடைய வெறி ஏற்றி கொண்டிருக்கிறேன். என்கிற இனத்தை அழித்தவனை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி அவனை கூண்டுல ஏற்றவனும் அவனை எப்படியோ பழி வாங்க வேண்டும். அந்த பழி வாங்குற உணர்வோடு நான் இருக்கின்றேன். ஆனால் இந்த கரப்பாம்பூச்சிகளுக்கும் இந்த மூட்டைப்பூச்சிகளுக்கும் இந்த கார்களுக்கு இருந்து கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொடுக்குற எலும்பு துண்டுக்காக இருந்து கொண்டும் என்னுடைய படத்தை போட்டுட்டு ஒவ்வொரு டிக்டாக்க விடுறவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அனைவருக்கும் வணக்கம். ஐக்கிய நாடு சபை இந்த மனித உரிமை கூட்டத்தொடர் தொடங்கும் வேளை ஒவ்வொரு காலப்பகுதியிலும், அதாவது 2ஆம் மாதம் கடைசியில, 6ஆம் மாதம், 9ஆம் மாதம் என வருஷத்துல 3 தடவை ஐநா கூட்டத்தொடர் தொடங்கும். 2013 பிப்ரவரி கடைசியில இருந்து தொடர்ச்சியாக நாங்கள் இங்க இது 13ஆம் வருடமாக நாங்கள் இந்த இடத்துல நீதி கோரி ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்ட இனப்படுகொலையிட நிழல்பட ஆதாரங்களை வச்சு நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஈழத்தமிழ் மக்களுக்கு நடந்த அநீதிகளை காண்பித்து கொண்டு நாங்கள் இங்கே வருகின்றோம். ஆனால் இதே நேரம் 2009 எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை நடக்கும் போது இந்த உலகம் எல்லாம் கண்ண மூடிக்கொண்டிருந்தது. அந்த நேரம் இந்த டிக்டாக், பைபர், வாட்ஸ்அப் எதுவுமே இல்லை. ஒரு இருட்டுக்க வச்சு அடித்து கொண்டது போல எங்கிற மக்களை கண்ணை கட்டி வச்சு கொண்டு விட்டார்கள். இருந்தாலும் எங்களுக்குரிய நீதி கிடைக்கும் என்று நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த முருகதாசன் திடல்ல மிகவும் கஷ்டத்தோட பிரான்ஸ் தலைநகர் பாரிஸிலிருந்து நாங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற நண்பர்களும் சேர்ந்து இதை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் அந்த கல்லறி என்பது தொடர்ச்சியாக எங்களுக்கு விழுந்து கொண்டே இருக்குது. ஆனால் நாங்கள் விடுதலை போராட்டத்தில் நாங்கள் இணைந்து கொள்ளும் போது 1000 எறிகணைகள் தான் எங்களுக்கு விழுந்தது, 1000 துப்பாக்கி சூடுகள்லாம் விழுந்தது. ஆனால் இன்றைக்கு சொல் அடி என்று சொல்லி இன்றைக்கு எங்களுக்கு விழுந்தோன்று. ஆனால் எங்களுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஏன்னா ஒவ்வொரு தமிழ் மகனும் தன்னுடைய சுதந்திர போராட்டத்துக்காக, தன்னுடைய நாட்டின் விடுதலைக்காக உயிரையே கொடுக்கலாம் என்று போனவங்களுக்கு இந்த சொல்லால் அடிப்பது என்பது அது ஒரு சாதாரண விடயம், அது யாரையும் பாதித்து விடாது. எனவே என்னுடைய நண்பர்களுக்கான சில பதிவுகள், எனக்கு சில நண்பர்கள் சில காணொளி பதிவுகளை நீங்கள் எனக்கு அனுப்புவீங்கள். இங்கே பார், ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒரு ஆள் இப்படி கதைக்கிறார், சுவிஸ்லேருந்து ஒரு ஆள் கதைக்கிறார், லண்டன்லேருந்து ஒரு ஆள் இப்படி கதைச்செல்லாம் விடுறாரு, அதாவது மூடிய அறைக்குள்ளையும் கார் வழியை இருந்து கொண்டும் டிக்டாக்கில் விடுவோம் இதற்கு பார் கஜன் என்று சொல்லுவார்கள். நான் அவர்களுக்கு சொல்லக்கூடிய விடயம், எதுவுமே என்னுடைய காதுக்கு கேட்காது. என்னுடைய காதுல கேட்பதெல்லாம் இந்த அழுகுரல் தான். இந்த மக்கள் அழுத கண்ணீரும் அந்த அவலமும் அந்த இரத்தமும் சதையும் தான் என்னுடைய கண்ணுக்கும் தெரியும், காதுக்கும் கேட்கும். என்னுடைய மக்கள் என்ற அந்த கூக்குரல், எங்களை காப்பாத்துங்கோ காப்பாத்துங்கோண்டு எங்கிற மக்கள் கத்திய கூக்குரல் இன்று வரையும் 16 ஆண்டு காலம் கடந்து என்னுடைய காதை விட்டு அகலவில்லை, என்னுடைய கண்ணில் இருந்து அகலவில்லை. நாளாந்தம் இந்த படங்களையே பார்த்து கொண்டு என்னுடைய உடம்பில் என்னுடைய வெறி ஏற்றி கொண்டிருக்கிறேன். என்கிற இனத்தை அழித்தவனை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்தில் நிறுத்தி அவனை கூண்டுல ஏற்றவனும் அவனை எப்படியோ பழி வாங்க வேண்டும். அந்த பழி வாங்குற உணர்வோடு நான் இருக்கின்றேன். ஆனால் இந்த கரப்பாம்பூச்சிகளுக்கும் இந்த மூட்டைப்பூச்சிகளுக்கும் இந்த கார்களுக்கு இருந்து கொண்டு ஸ்ரீலங்கா அரசாங்கம் கொடுக்குற எலும்பு துண்டுக்காக இருந்து கொண்டும் என்னுடைய படத்தை போட்டுட்டு ஒவ்வொரு டிக்டாக்க விடுறவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் தொடர்ந்து என்னோட கேட்கிற உங்களுக்காக இது ஒரு இறுதி முடிவான பதிவைத்தான் விடுகின்றேன். என்ன பொறுத்தவரை என்னுடைய எதிரி யார் என்றால் ஸ்ரீலங்கா அரசாங்கம், ஸ்ரீலங்கா இராணுவம், ஸ்ரீலங்காட பௌத்த பேரினவாத பிக்குவல், அந்த பிக்குவல் இந்த ஆக்கிரமிப்பு அதுகளுக்கு எதிராகத்தான். அதுதான் எனக்கு கோபம் பெருமே தவிர இந்த கார் வழியும் வீட்டுக்கே இருந்து டிக்டாக் விடுற இந்த விலை போனதை பற்றி என்ன எல்லளவு நான் கவலைப்பட மாட்டேன். அது எதுவுமே என்ன செய்யாது, என்ன எதுவுமே பாதிக்காது. நான் அதில் பார்க்கிறதே இல்லை, கடந்து போயிடுவேன். அப்படியான விடயங்களை நான் பார்ப்பதே இல்லை. ஏனென்றால் அவன் பணத்தை வாங்கி போட்டு அதைத்தான் அவன் செய்வான். எவன் இந்த மண்ணுக்காக போராடுறானோ அவனை இந்த இடத்துல இருந்து ஒன்று கொல்ல வேண்டும் அல்லது அவனை அவமானப்படுத்தி அனுப்ப வேண்டும். எனக்கு எந்த கல்லறி விழுந்தாலும் எந்த அவமானம் வந்தாலும் தனிப்பட்ட தன்னுடைய
சுய லாபத்துக்காக எங்கள் எறிகிற கல்லுவல் வந்து அது எதுவுமே எங்களுக்கு வலிக்காது. எல்லாம் தூக்கி எறிந்து விட்டு நாங்கள் என்கிற பாதையை நாங்கள் தொடர்கின்றோம். உறவுகளே, இது நான் சொன்ன மாதிரி என்னுடைய நண்பர்கள் நீங்கள் தான் நடுவே கேட்பீங்கள். என்னை பொறுத்தளவில் என்னுடைய எதிரி, என்னுடைய நிலந்திர எதிரி, என்கிற இனத்தை கருவறுத்தவன அவனை பழி வாங்கும் வரையும் என்னுடைய மூச்சு காத்து ஓயாது என்பதை சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாடுகளிட்டை நாங்கள் எடுத்து கூறிக்கொண்டுதான் இருக்கின்றோம். எங்களுக்கு நடந்த இனப்படுகொலை, இந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச விசாரணை தான் வேணும். வடக்கு கிழக்கு இணைந்த தமிழர் தாயகம் தமிழீழ மண்ணை மீட்க வேண்டும். எங்களுக்கு தமிழீழ மண்ணை மீட்டு தந்து எங்கள் தமிழகத்துக்கு அங்கீகாரம் தந்தாத்தான் எங்களுக்குரிய விடுதலை கிடைக்க வேண்டும். ஸ்ரீலங்காட ஒற்றை ஆட்சிக்குள்ள எக்காரணம் கொண்டும் நாங்கள் வாழ முடியாது என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். நான் மட்டுமில்லை, என்னுடைய நண்பர்கள், என்னோடு செயல்படும் ஒவ்வொருவரும் நாங்கள் இதைத்தான் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். உறவுகளே, இன்றோ நாளையோ என்றோ ஒரு நாள் எங்களுக்குரிய தமிழீழத்தின் தேசிய கொடி இந்த ஐநா சபை அரங்கில் ஏறும். அன்றைக்குத்தான் எங்கட மாவீரர்களை நம்பி வந்து அந்த இடத்துல சாவடைந்த மக்களின் ஆத்மா சாந்தி அடையும். அதற்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த ஐநா திடலில் எந்த சர்வதேச அரங்களை நாங்கள் போய் நின்று போராடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். நாங்கள் அது அனுரா வந்தான அல்ல அனுராக்கு அப்புறம் இன்னும் ஒரு செருப்பு வந்தான அல்ல இன்னும் ஒரு விறகு கட்ட வந்தான விளக்குமாறு வந்தாலும் சரி, அதாவது கயந்திரமாறு கொண்டமலன் சொல்ற போல எந்த விளக்குமாறு வந்தாலும் சரிதான். எந்த விளக்குமாறையும் கண்டு நாங்கள் அஞ்சவும் மாட்டோம், எந்த விளக்குமாருக்கு பின்னால போகவும் மாட்டோம் என்பதை வந்து திட்ட தெளிவாக இந்த இடத்துல நாங்கள் உங்களுக்கு குறிக்கொண்டு இந்த கார் வழியாகவும் இது வழியை டிக்டாக் விடுறவங்க எல்லாரும் பற்றி நான் கவலைப்பட வேண்டிய அவசியம். அவனுடைய வேலையை சரியாக செய்கிறான். காசு ஒரு பக்கம் வாங்கி போட்டு ஒரு பக்கம் நின்று கொண்டு அவன் சரியான வேலையை நகர்த்தி கொண்டிருக்கிறான். ஆனபடிய அவனை பார்த்து அதுக்கு பின்னால போய் நாங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்றதை கூறிக்கொண்டு நான் என்னுடைய நோக்கம் சிந்தனையெல்லாம் தமிழீழம் என்ற அந்த ஒற்றை சொல் என்னுடைய மண் மீட்கும் வரையும் நான் தொடர்ந்து போராடுவேன். நீ எவன் தான் எந்த இடத்துல வச்சு எந்த அளவுல தான் எங்களை வந்து கரி பூசினாலும் நாங்கள் எங்கேயுமே வந்து அசைய போவதில்லை. எங்க சேறு பூசினாலும் நாங்கள் அசைய போவதில்லை. முள்ளிவாய்க்கால் தலைவனுக்கு சேறு பூசினவங்கள் தான். நாங்கள் அசைய போவதில்லை. சகலையை கடந்து தமிழீழம் என்ற அந்த ஒற்ற கோரிக்கைக்காக நாங்கள் எங்களை எந்த நேரம் தியாகம் செய்கிறதுக்கு நாங்கள் தயாராகத்தான் இருக்கிறோம் என்று கூறிக்கொண்டு மற்றது இந்த பிரான்ஸ்ல இருந்து போன கொஞ்சம் அடிமைகள் அந்த ஐரோப்பா நாடுகள்ல இருந்து போய் ஜெர்மன்ல சந்திச்ச அந்த அடிமைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உங்களை மாதிரி அடிமைகளை களை எடுக்கும் வரையும் தமிழினம் மீளாது என்பது மக்கள் உங்களை கேள்வி கேட்பார்கள். ஏனென்றால் இனப்படுகொலை செய்தவன், இன அழிப்பு செய்தவன், இனப்படுகொலைக்கு உடந்தையாக இருந்தவன், அவனுக்கு பின்னால போய் அவனை தூக்கி பிடிச்சு கொண்டிருக்கிற ஒரு எந்த அடிப்படையில நீங்கள் வந்து அவனுக்கு முன்னால போய் நிற்கிறீங்கள் என்றதோ தெரியவில்லை. வெக்கம் மானம் சூடு சுரணை இருந்தால் போய் அனுராக்கு முன்னால் நின்று கொண்டு நீ பிரான்சுக்குமா நான் 400 பேரை கூப்பிட்டு தாரேன் என்று கொண்டு இப்படி வித்து பிழைக்க தமிழ் இனத்தின் உரிமையை தமிழ் இனத்தின் எண்ணக்கருவையும் வித்து பிழைக்கிற சில அடிமை நாய்கள், இந்த நாய்கள் திருந்தோடும் இல்லை, அந்த நாய்கள் என்கிற தமிழ் சமுதாயத்தில் அகற்றப்படணும் என்பதை கூறிக்கொண்டு உறவுகளை தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். இந்த 23ஆம் தேதி ஆணையாளர் போகின்றார். வடக்கு கிழக்கு போகின்ற கோரிக்கையை வச்சுக்கிறோம். எங்களை மக்களை சந்திச்சு எங்களை மக்களின் அபிலாஷைகளை கேட்க வேண்டும் என்று கோரிக்கையோடு இந்த இடத்துல உங்களிடமிருந்து நான் என்னுடைய நண்பர்களோடு இருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்கிறேன். எங்களுக்கு தமிழீழ தேசிய கொடி இதில் ஏறும் வரையும் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம். என்னுடைய உயிர் மூச்சு இருக்கும் வரையும் போராடுவேன். அது எந்த கஷ்டமாக இருந்தாலும் நான் இந்த இடத்துல வந்து போராடுவேன் என்று உங்கள்கிட்ட நான் கூறிக்கொண்டு தற்காலிகமாக நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். தமிழர் தாகம், தமிழீழ தாயகம். நன்றி, வணக்கம்.